எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிர் வாழறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஆப்வியஸ்லி உணவு தாங்க. அந்த உணவு இந்த உலகத்துல கோடி கணக்குக்கும் மேல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கோடிக்கணக்கான உணவையும் நம்ம இன்னைக்கு சண்டே சமையல சமைக்க முடியாது இல்லையா? அதனால வார பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஷஸ் அண்ட் ரொம்ப டேஸ்டியான டிஷஸ் நமக்கு சமைச்சு காமிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி இன்னைக்கு நமக்கு சமைக்க போறாங்க. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து கெஸ் பண்ணிருப்பீங்க. என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நடராஜர் ஸ்டாச்சு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பரதநாட்டிய டீச்சர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி பூபதி அவங்களோட வீட்டுல தான் இருக்கோம். இன்னைக்கு அவங்க நமக்கு என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். ஹலோ மேம். ஹலோ, வெல்கம் டு சண்டே சமையல். வெல்கம். இன்னைக்கு சண்டே சமையல் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே சொன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களை பத்தி நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் விஜயலட்சுமி பூபதி. நான் வந்து மயூரி அகாடமியா பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட டான்ஸ் ஸ்கூல்ல 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் சூப்பர். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க என்ன டிஷ் சமைக்க போறீங்க? ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டாவா? ஜிகர்தண்டா ஃபேமஸ் வந்து மதுரையில ஜிகர்தண்டா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த மதுரை ஜிகர்தண்டா நீங்க எங்க கொண்டு வர போறீங்க? சென்னை ஜிகர்தண்டா வாக்க போறீங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னமா? பால் 1 லிட்டர், சர்க்கரை 8 தேக்கரண்டி, சைனா கிராஸ் 4 தேக்கரண்டி, ரோஸ் எசன்ஸ் 1 தேக்கரண்டி, சர்பத் சிரப் 1 தேக்கரண்டி, பால்கோவா 2 தேக்கரண்டி, வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப். ஓகே, இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஜிகர்தண்டாக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சுடு தண்ணியில வந்துட்டு சைனா கிராஸை போட்டு 2 hours வந்து ஊற வைக்கணும். 2 hours ஊற வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சிடலாமா? ஓகே, சரி. இந்த ஜிகர்தண்டா நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மதுரையில இருக்காங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மதுரை ஃப்ரெண்ட் உங்களுக்கு சென்னை சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி வீட்ல செஞ்சிருக்கீங்களா நீங்க? இது நிறைய வாட்டி செஞ்சிருக்கோம். ரிசல்ட் எப்படி இருந்தது வீட்ல எல்லார்கிட்டயும்? ஜிகர்தண்டான்றது நிறைய சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இப்ப பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில போனா இப்ப பார்த்தாலும் இதுதான் வாங்கி சாப்பிடுவாரு. சரி, வெளியில சாப்பிடணும், வீட்லயே செஞ்சிடலாமா? ஆமா, அதனால என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, தண்ணி சூடாயிடுச்சு இல்லையா? ஆஃப் பண்ணிட்டு இது சரி, தண்ணி சுட்டுச்சு. நம்ம அதுல ஊத்தணும் இல்லையா? இப்போ ஃபுல்லா ஊத்திடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வரும். நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து ஜெல்லினாலதான் வந்து ஜிகர்தண்டா பண்றாங்க. ஆனா வந்து அது பண்றது ஃபுல்லா சைனா கிராஸ்ல தான் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அதனால எனக்கு கூட இந்த டவுட் இருந்தது, எதுல வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய நானே ஃபர்ஸ்ட் வந்து அது ஜெல்லில தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லும் தான் தெரியும் அது வந்து சைனா கிராஸ்ல பண்றது. சரி, அந்த சைனா கிராஸ் வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வந்து கொதிக்கல, அது ஊற வச்சிருக்கீங்க, சுடுதல ஊற வச்சிருக்கீங்க. ஓகே, ஏதோ மாத்தி சொல்லிட்டேன். சரி, பால் இப்ப நம்ம சுட பண்ண போறோம். கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு லிட்டர் பால் ஃபுல்லா வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கணும். ஓகே, இது நம்ம நல்லா சூடு பண்ண மட்டும் போதுமா இல்ல சிலவங்க பாத்தீங்கன்னா நல்லா சுண்ட விட்டு? இல்ல, இது நல்லா சுண்டணும். பொங்கி வர மாதிரி நல்லா கரண்டி போட்டோம்னா பொங்காது. ஓகே ஓகே, அப்ப நல்லா சுண்ட வைக்கணும். இப்போ நம்ம சக்கரை எல்லாம் எதுவும் ஆட் பண்ண கூடாது இல்லையா? இப்ப ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஓகே ஓகே, இப்போ இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு இல்லையா? ஆமா. நம்ம இது கூட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணனும்? இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோட வந்து பாத்தீங்கன்னா 8 டீஸ்பூன் வந்து சக்கரை போட்டுடலாம். நம்ம இது ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். யாருக்கு நிறைய ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிடுறாங்க அந்த மாதிரி இல்ல, இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, எத்தனை ஸ்பூன் போட்டுருக்கீங்க? இது 8வது. ஓகே, பரவாயில்ல, கரெக்டா இருந்துட்டு கான்ஷியஸா தான் இருக்கீங்க. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம நல்லா சுண்ட வைக்கணுமா? இல்ல, கொஞ்சம் நல்லா அது வந்து சக்கரை எல்லாம் கரையணும் இல்லையா? பாருங்க அப்படியே இருக்கு இல்லையா? அது நல்லா கரையணும். ஓகேமா, பால் வந்து ஒரு பக்கம் சுண்டிட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொன்னீங்க டான்ஸ் ஸ்கூல்ல வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட கத்துக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு இயர்ஸா நீங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கீங்க? நான் வந்து 10 வருஷமா இந்த டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட குரு யாருமா? கலைமாமணி தஞ்சை ஹேம்னா தனசுந்தரி. ஓகே ஓகே, நீங்க எவ்வளவு இயர்ஸா கத்துக்கிட்டீங்க டான்ஸ்? நான் 4 வயசுல இருந்து கத்துக்கிறேன். இன்னமும் கத்துக்கிறீங்க? ஆமா, நான் எம்ஏ பரதநாட்டியம் படிக்கிறேன். செகண்ட் இயர் ஃபைனல் இப்ப முடிக்க போறேன். நான் இருக்கிற இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல் எப்படி உங்களுக்கு வீட்ல சமைக்கிறதுக்குலாம் டைம் இருக்குமா? ஏன்னா டிஃபரெண்டா வர சமைக்கிறீங்க இல்லையா? இல்ல, சமைக்கிறதுக்கு டைம் ஆகும் கிடைக்காது. ஆனா கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிப்பேன். டிஃபரெண்டா தான் சமைப்பீங்க? டிஃபரெண்டா நார்மல் சமையல் எப்பயுமே சமைப்பேன். வீட்ல அவருக்கு லீவ் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஃபரெண்டா சமைக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ நம்ம சக்கரை போட்டாச்சு. சக்கரையும் வந்து அதுல நல்லா ஊறி நல்லா குளிச்சிருக்கோம். ஆமா. அடுத்தது என்ன நம்ம போட போறோம்? அதுல இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் போடணும். கொஞ்சம். ஆமா. ஓகே, நிறைய போடக்கூடாது. பாருங்க, கொஞ்சமா. ஓகே,
நீங்க பாட்டு கூட பாடுறீங்க நான் கேள்விப்பட்டேன், எனக்கு காதுல வந்துச்சு. அப்படியா? டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கேள்விப்பட்டேன். இந்த பாட்டு கத்துக்கிட்டேன், ஆனா வந்து டான்ஸ்க்கு உண்டான பாடல்கள் மட்டும்தான் தெரியும், கர்நாடிக் கிடையாது. சரி, அது கூட பாடினா கூட நம்ம ரசிகர்கள் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, பேசும்போது உங்க வாய்ஸ் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. நீங்க ஸ்வீட் வேற செய்யுங்க பாருங்க, பால்கோவா ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாட்டு பாடலாமே. முடியுமா? இல்ல, ஆடியன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகே, நல்லா சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? இது நல்லா சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வைக்கலாம். அதெல்லாம் வைக்கலாம். நானும் ஒரு விஷயம் சொன்னேன்னு நீங்க செய்யவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு பாடதான் நல்லா சொல்லுமா? ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க. தெருவில் வாரானோ என்னை சற்று திரும்பி பாரானோ, நடராஜன் தெருவில் வாரானோ என்னை சற்று திரும்பி பாரானோ, நடராஜன். நைஸ், வெரி 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 நைஸ். அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாமா? பாத்தீங்கன்னா சுண்டிச்சு பாடி வச்சிட்டீங்க. ஓகே, இது ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவு நேரம் நம்ம வைக்கணும்? இது வந்து ஒரு 6 hours வைக்கணும். 6 hours வைக்கணும். ஓகே, ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ ஜிகர்தண்டாக்கு தேவையான முக்கியமான வேலையில முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ஜிகர்தண்டாவை? சைனா கிராஸை வந்து 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிட்டோம். பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஓகே, அந்த எசன்ஸ் ஊத்தின பால். ஆமா, சூப்பர். ஓகே, இப்போ வந்து இதுல பால் வந்து கொஞ்சம் தேவை, பாதி அளவுக்கு ஊத்திக்கணும். இந்த அழகான கிளாஸ்ல நம்ம ஊத்துறோம். ஓகே, டன். இது போதும். இதுக்கு மேல என்ன பண்றோம்? இது வந்து சைனா கிராஸ் பாருங்க. ஓகே, ஜெல்லி மாதிரி வந்து. சூப்பர். இது நம்ம அந்த ரோஸ் மில்க்ல போடும்போது இன்னும் நல்லா அது வந்து கலர்ஃபுல். ஓகே, சைனா கிராஸ் போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நன்னாரி ஜூஸ். நன்னாரி ஜூஸ். ஓகே, நன்னாரி ஜூஸ் ஊத்திட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்கூப். ஆமா, ஓகே. இதுக்கு மேல என்ன பண்றோம்? பால்கோவா. சூப்பர். ஓகே ஓகே, இது என்னது? ஜிகர்தண்டா. கரெக்ட். இப்போ என் கையில ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஜிகர்தண்டா என் கையில இருக்கு. சாப்பிட்டு பார்க்கணும் போல நாக்கு தூண்டிட்டே இருக்கு. பட் இப்ப சாப்பிட முடியாது. ஒரு குட்டி வீக்கா போயிட்டு வந்துருங்க. சுட தண்ணியில சைனா கிராஸை போட்டு 2 hours ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. இங்க வந்துட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டி வரும்போது அதுல சுகரை போட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸை போட்டு நல்லா சுண்டி வரப்போ ஆஃப் பண்ணிட்டு அதை ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. ஃப்ரீசர்ல இருந்து பாலை எடுத்துட்டு பாலை அந்த கிளாஸ்ல ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த சைனா கிராஸை அதுக்கு மேல போட்டுட்டு அதுக்கு மேல நன்னாரி ஜூஸை ஊத்திட்டு அதுக்கு மேல ஐஸ்கிரீம், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பால்கோவா வந்து மேல தூவிட்டா ஜிகர்தண்டா ரெடி. ஓகே, ரொம்ப நேரமா ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தருணம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜிகர்தண்டாவை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். மேல இருந்து சாப்பிடலாமா உள்ள இருந்து சாப்பிடலாமா? ஜிகர்தண்டான்றதை கலக்கி சாப்பிடணுமா? ஓகே, நல்லா கலக்கி சாப்பிடுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் பாக்குறீங்கன்னா, அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த சைனா கிராஸ் இல்லையா, சைனா கிராஸ் ரொம்ப சூப்பரா அந்த கம் ஸ்டிக்கியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை வந்து நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம வியூவர்ஸ் எல்லாரும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு இது கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஸ்வீட் அண்ட் டிஷ். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப சூப்பர், ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இன்னொரு அருமையான ரெசிபி காத்துட்டு இருக்கு. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி we'll going for a very quick break. Stay tuned. இன்னைக்கு சண்டே சமையல் நிகழ்ச்சியில மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி பூபதி ரொம்ப டேஸ்டியான சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஜிகர்தண்டா நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த குட்டி பிரேக்ல நானே ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஒரு டேஸ்டியான டிஷ் சமைக்க போறாங்க அப்படிங்கறத
இப்ப பார்க்கலாம். ஓகே மேம், லாஸ்ட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐ மீன் பிரேக்குக்கு முன்னாடி வந்து சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப இதமா இருந்தது அந்த ஜிகர்தண்டை குடிக்கிறதுக்கு. இப்போ இங்க நிறைய ஸ்பைசியான ஐட்டம் தான் நிறைய வச்சிருக்கீங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஆந்திரா கபாப். ஆந்திரா கபாப். ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பாத்துடலாமா? ஓகே, மட்டன், எண்ணெய், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது என்ன? இப்போ என்ன பண்ணணும், குக்கர்ல வந்து மட்டனை போட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக வைக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபுல் வேலை. ஓகே, இப்போ வேக வச்சிடலாமா? ஓகே ஓகே. மட்டனை நல்லா கழுவி வச்சிருக்கேன். மெயின் அதுதான். ஓகே, எனக்கு கழுவாம ஆப்வியஸ்லி செய்ய முடியாது இல்லையா? சில பேர் அவசரமா சரியா கழுவ மாட்டாங்க. அதனால முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். சோ இந்த இது டிஷ் நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்வீங்களா? எப்படி இதுக்கு ஹிஸ்டரி என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்ல படிச்சுதான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன். ஓகே. பட் ஆனா அதுல வந்துட்டு இந்த சோயா சாஸ், டொமேட்டோ இதெல்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் வந்து தனியா ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா. ஓகே, டேஸ்ட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம வேக வைக்க போறோம் இல்லையா? இதுக்கு சால்ட் வந்து எவ்வளவு? ஒரு சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதும் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே அவ்வளவுதான். இப்போ வந்து மூடிட்டு ஒரு ஒரு 2-3 விசில் வரட்டும். ஓகே ஓகே. இப்போ இந்த கறி நல்லா வெந்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த ஸ்டெப் இதுக்கு என்ன? இதுல வந்து கறி வந்து தண்ணியில இருக்கு இல்லையா? சோ அது வந்து வடிகட்டி கறி தனியா எடுத்து சூப் தனியா எடுத்து. ஓகே ஓகே. இதுக்கு இந்த பேன்ல வடிகட்டும். இந்த சூப் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவைப்படாது இல்லையா? கறி மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க. ஆமா, சூப் வேணும்னா நம்ம தனியா குடிச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா கறியோட சூப் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஓகே, பேன் வந்து ஒரு பக்கம் ஹீட் ஆகட்டும். நீங்க வந்து முன்னாடி வந்து பாட்டு பாடி காமிச்சீங்க இல்லையா? அது ஓகே, நல்ல சிங்கர். அப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து யூ ஆர் வெரி குட் கிளாசிக்கல் டான்சர் அப்படின்னு தெரியும். சோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து நினைப்பாங்க, என்ன இவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் செஞ்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேண்டாம், ஏதாவது முத்ராஸ் வந்து நிறைய முத்ராஸ் இருக்குது இல்லையா பரதநாட்டியம்ல? அந்த முத்ராஸ்ல நீங்க ஒரு சில முத்ராஸ் வந்து நீங்க இப்போ செய்யணும். ஓகே, கண்டிப்பா. பேன் சூட் ஆயிடுச்சு. ஓகே, பண்ணிட்டு அப்புறமா நான் வெரி குட், ஐ அப்ரிஷியேட் இட். ஓகேமா, இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆகணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஓகே, இந்த கறியில எல்லாம் மசாலாவை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் வந்து அது நல்லா இது என்னது? இது கரம் மசாலா. ஓகே, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாமா? இல்ல வந்து தனி மிளகாத்தூள் அதெல்லாம் கொஞ்சமா போட்டுட்டேன். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். இது என்ன பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது தண்ணில ஆட் பண்ண வேண்டாம், வெறும் மசாலா மட்டும் இருந்தா. இதுல கொஞ்சம் லைட்டா எலுமிச்சப்பழம் போட்டுக்கலாம். ஓகே, சும்மா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. ஓகே, அவ்வளவுதான். லைட்டா ஒரு சிலவங்க மேரினேட் பண்ற மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வெளியில வச்சாலே போதும். பாருங்க, இதுலயே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இதாயிடும். ஓகே, ஏன்னா நம்ம லெமன் வேற போட்டுக்கிறதுனால இன்னும் மிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம அந்த பேன் வந்து வைக்கிறோம். ஓகே, பேனை ஹீட் பண்ணலாம். எண்ணெய் வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு போடணுமா? இல்ல ஒரு சிலவங்க ஜாஸ்தி எண்ணெய் கூட சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி போடலாமா? இல்ல, கொஞ்சம் மீடியமா போட்டா போதும். ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம், ரொம்ப கம்மியும் வேண்டாம். இப்போ இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் போடணும் இல்லையா? ஓகே, ஆனியன் வந்து ஒன்னு சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட். ஓகே,
இது எப்படி நல்லா வதங்கணுமா இல்ல ஹாஃப் குக்டாவே இருந்தா ஓகே? இல்ல ஆஃப் குக்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து பொன்னிறமா வர்ற மாதிரி ஆஃப் குக்ல இருந்தா கொஞ்சம் அந்த கலர் மட்டும் மாறணும். ஓகே ஓகே. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கறி எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகே. நம்ம இது வந்து ஏற்கனவே இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிருக்கோம், இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஆமா வேண்டாம். ஓகே. இப்போ இதுல என்ன பண்ணணும், இருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ், சாரி சில்லி சாஸ். ஓகே. சில்லி சாஸ் வந்து காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ். ஓகே ஓகே. கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ரொம்ப காரமா இருக்குமா இல்ல நம்ம காரம் அந்த அளவுக்குலாம் காரம்லாம் இருக்காது. ஆக்சுவலி அது புளி போட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே. டொமேட்டோ சாஸ். ஓகே. போதும். இதுல வந்து சோயா சாஸ். ஓகே. அவ்வளவுதான். அது போதும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு வேலை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நீங்களா உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி. ஆமா, இது சோயா சாஸ், இந்த டொமேட்டோ சாஸ். ஆமா. ஓகே. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது நல்லா கொதி வரணும். ஓகே. அது கொதி வந்து அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது தனியா தெரியும். ஓகே ஓகே. சோ அந்த பதம் வந்த உடனே இறக்கிட வேண்டியதான். இந்த மல்லி போட்டு மூடலாம் வேண்டாம், அப்படியே இல்ல வேண்டாம், அப்படியே விட்டாலும் ஊத்தலாம். ஓகே. இப்ப பாருங்களேன், அந்த ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தனியா வந்திருக்கு இல்லையா, இப்போ அது நல்லா வெந்திருக்கும். ஆமா. ஓகே. இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ சூடான சுவையான ஆந்திரா கபாப் ரெடியா இருக்கு இல்லையா? அது நீங்க எப்போ அந்த இதுல பவுல்ல போட்டு எனக்கு கொடுக்க போறீங்க? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயே கொடுத்துறீங்களா? சீக்கிரம் சுட சாப்பிடுங்க. கண்டிப்பா. ஓகே. என் கையில பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மட்டனுக்காக. அண்ட் ரொம்ப சூப்பரா ஆந்திரா கபாப் என் கையில ரெடியா இருக்கு. ரொம்ப சூடா இருக்கு. இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல குட்டி ரீக்கா போயிட்டு வந்துருங்க. ஒரு குக்கர்ல கறியை போட்டு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா அதுல வந்துட்டு கரம் மசாலா, மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டை தூக்கி அதுல போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மசாலாவோட கலக்கி வச்சிருந்த கறியை தூக்கி அதுல போட்டு நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரீன் சில்லி, அதுக்கப்புறமா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டா நல்லா அது கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா கபாப் ரெடி. ஓகே. நீங்க முத்ரா செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஏமாத்த கூடாது. ஓகே, நீங்க வந்து சூப்பரா இப்ப முத்ரா செஞ்சு காமிங்க, அதுக்கப்புறம் தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. பதாகஸ் பதாகஸ் திரிபதாகோ அர்த்த பதாக கர்த்தரி முஹ மயூராவ்யோ அர்த்த சந்திரஸ்ய அரால சுககுண்டவக முஷ்டிஷ்ய சிகராஹஸ்ய. ஓகே போதும். ஓகேமா, ரொம்ப சூப்பரா முத்ரா செஞ்சீங்க. அண்ட் இப்போ நான் வந்து ரொம்ப ஜாலியா அந்த மட்டன் டேஸ்ட் பண்ண போறேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி சொல்றதுக்கு வார்த்தையில ரொம்ப டேஸ்டியா செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மா. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா காரம் ரொம்ப கரெக்டா இருக்கு, அந்த சால்ட் எல்லாம் ரொம்ப கரெக்டா போட்டிருக்காங்க. அண்ட் இந்த டிஷ்ல நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் கூட. Thank you so much for this wonderful dish ma. and நீங்க செஞ்ச ரெண்டு டிஷ்மே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப 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 நன்றி. Thank you. ஓகே viewers, இன்னைக்கு சண்டே சமையல் ரொம்ப சூப்பரா போச்சு. பல முத்ராஸோட அண்ட் ரெண்டு சூப்பரான டேஸ்ட் அண்ட் ரெசிபிஸோட போச்சு. இந்த ரெசிபிஸை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்த வாரம் உங்களை வந்து நான் உங்க வீட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியங்கா saying take care and bye bye.